ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி மாவு தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பா என்னடா பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது அப்படிங்கிற அளவுக்கு தலையே வெடிச்சு போயிடுங்க. இன்னைக்கு அப்படிதாங்க எங்கள் வீட்டில் மாவு தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா பூரி குருமா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க லஞ்ச் செய்யறதை பற்றியே யோசிக்க முடியுது. ஃபர்ஸ்டெல்லாம் எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவாக நல்லா செய்ய முடியுங்க. ஆனால் இப்போ இந்த பேபிஸ் அதுக்கப்புறம் அப்படின்னக்குள்ள எல்லாருக்குமே கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. எனக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்னோட ஹேபிட்ஸில் வந்து ஒரு சிலதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் எந்திரிச்சு பசங்களுக்கு ரெடி பண்ணி விடுற அவசரத்துலேயே ஒரு 9 o'clock வரையும் எதுவுமே சாப்பிடாம இருப்போங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கேரட்டு, மல்லி டீ, இல்லைன்னா சுக்குமல்லி காஃபி, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சி, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பால், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டை வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நம்மளை ஹெல்தியான லைஃப் சைக்கிளை கிரியேட் பண்ணுவோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.